வீக் மூமெண்ட் அவரை போய் பார்த்துட்டு இருக்கும்போது இதுவுமே ஒன்றுமே கேட்காத ஆசாமி, நீ என்ன இதுவுமே வேண்டாமா அப்படின்னு கேட்டாரு. இல்லை எனக்கு ஒன்று வேணும், நான் உங்கள்கிட்ட கேட்க பயமா இருக்கு அப்படின்னாரு. என்ன விஷயம் அப்படின்னாரு. அதான் எனக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் வேணும். என்ன இது காக்லியர் இம்ப்ளான்ட்னாரு. எனக்கு ஒரு 5 minutes டைம் கொடுங்க, நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன். சரி, நான் அப்போ தான் என்னுடைய லேப்டாப் வச்சுருந்தேன். டக்குன்னு எடுத்து அதில் ஒரு வீடியோ ஒரு ஊமை குழந்தை சைன் லாங்குவேஜில், ரொம்ப அழகான குழந்தை. நான் இன்னைக்கு காலைல சாப்பிட்டேன், ஒரு ஸ்கூலுக்கு போனேன், வந்தேன்னு சைன் லாங்குவேஜ். அடுத்த ஒரு கிளிப் ஒரு சின்ன பையன் ஃபோனில் அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கான். நான் சொன்னேன், 2 பிள்ளைங்களும் பிறவியில் ஊமை, பிறவியில் காது கேட்காத பிள்ளைங்க. இந்த பேசுகிற குழந்தைக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ணோம், இந்த பிள்ளைக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னாரு. பணம் இல்லையா. எவ்வளோ பணம் வேணும்னாரு. ஒரு காக்லியர் இம்ப்ளான்ட் அப்போ 6 லட்சம். அவ்வளோதானே, பண்ணுங்க. பணம் கொடுங்கயா. கண்டிப்பாக கொடுக்குறேன். அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு காக்லியர் இம்ப்ளான்ட் ஸ்கீம், ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. அதோட கல்மினேஷன் இன்னைக்கு 2000 குழந்தைங்களுக்கு தமிழ்நாட்டில் காக்லியர் இம்ப்ளான்ட் நடக்குது. 2000 children have got the gift of hearing and speech. 2000 குழந்தைகள் அவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சது, அவருடைய சைன். WHO ஜெனீவால இந்த வருஷம் they asked me to come and give a talk. Geneva General Assemblyல the talk was on the revolution of cochlear implant and hearing establishment in Tamil Nadu. அவர் போட்டோ தான் நான் முதல்ல போட்டேன். நான் ஜெனீவால அவர் போட்டோவை போட்டு, this is the man who started the whole thing. நீங்க உட்கார்ந்துட்டு கை தட்டுறீங்க, அவங்க நின்று கை தட்டினாங்க. That's the difference. He got a standing ovation. I was so proud to say that he was a Tamilian, he was a Tamil leader, ஒரு தமிழ் தலைவர்.